மீட்கவல்ல உண்மையின்பால் யார் அதை நோக்கி போகிறார்களோ அவர்களுக்கு தான் சாத்தான் சிலுவை தருவான், கஷ்டத்தை கொடுப்பான். அதனால தான் நீங்கள் அந்த பாடுபட்ட சுருவத்தை கொண்டு போய் எங்கேயோ போட்ட பிறகு உங்களுக்கு கஷ்டம்லாம் போயிடும். ஏன்னா சாத்தான கஷ்டத்தை கொடுக்கான். அந்த பாடுபட்ட சுருவத்தை வீட்டில் வைத்திருப்பவர்கள் அந்த உறவு கேட்கும் நபர்கள் என்பதற்கு அது அடையாளமாக இருப்பதால் அந்த சுருவத்தை மாட்டியிருப்பவர்களுக்கு சிலுவை கொடுக்கிறான். நான் சிலுவை சுமந்து இந்த சுருவத்தை நான் வெளியேற்ற மாட்டேன் என்று முடிவெடுத்தால் நான் உறவு கேட்கிறேன். இந்த சிலுவை கொண்டு போய் பாடுபட்ட சிலுவத்தை கொண்டு போய் எங்கேயாச்சும் வெளியில போட்டேன்னா அதுதான் வெளி அடையாளம். என்ன, நான் உறவு கேட்கவில்லை என்பதற்கான வெளி அடையாளம். அதனால் தீர்ப்பு நாள் என்ன செய்ய போறாரு, இந்த மாதிரி போட்டவங்களுக்குலாம் உறவு இல்லைப்பா, நீ தான் வேண்டான்னு சொல்லி போய் என்னை கொண்டு போய் அங்கே இங்கே போட்டியே, அதனால சரியா வராதுப்பா அப்படின்னு மீட்க மாட்டார், உறவு கொடுக்க மாட்டார். அவரை நேசிப்பவர்களை மட்டும்தான் உறவு கொடுப்பார். எனவே சிலுவை என்பது என்னவாக இருக்கிறது என்றால் இயேசுவை நேசிக்கும் வெளி அடையாளமாக இருக்கிறது. சிலுவையை நாம் சுமக்கும் பொழுது அது ஆயர்மார்கள் போன்றவர்கள்லாம் பார்த்தால் நெஞ்சில பாடுபட்ட சிலுவத்தை தொங்க விட்டிருப்பார்கள். அடையாளம் என்ன என்றால், நான் சிலுவையை கண்டு அஞ்ச மாட்டேன், நற்கரணைக்காக என் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன், அதற்கு அடையாளமாக இதை நான் இந்த செயின் இதை நான் அணிந்து கொள்கிறேன் என்று அதை அணிந்து கொள்வார்கள். அந்த தைரியம் நமக்கெல்லாம் இருக்கா, பொது நிலையினர்களுக்கு இருக்கா என்று பார்த்தால் அதான் இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுதான் இவர் சொல்கிறார் திருத்தந்தை, போதனை என்பது திருவுளியத்தில் உள்ள மீட்கவல்ல உண்மையின் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இங்க என்ன போய்க்கிறீங்க, அரை மணி நேரம் இல்லை, ஒரு நாள் முழுசும் ஒரு நைட்டு முழுசும் பேசுறான். பௌர்ணமி ஜபங்கிறான், அமாவாசை ஜபங்கிறாங்க, சாயந்தரம் தொடங்கினா மறுநாள் காலையில் வரையும் பேசுறான். ஆனா அது மீட்கவல்ல உண்மையின் தொடர்ச்சியாக இல்லை, ஊனியல்பு நாட்டத்தின் வழிபாட்டு முறையின் தொடர்ச்சியாக இருக்கிறது. பௌர்ணமி ஜபம், அமாவாசை ஜபம் அதெல்லாம் பாவம். எந்த மறை மாவட்டத்தில் அதை நடத்துகிறார்களோ அந்த மறை மாவட்டத்தின் பொறுப்பாளர் பேர் சொல்ல மாட்டேன், அவர்களிடம் அந்த பாவம் போய் சேர்கிறது. எந்த பாவம்? மக்களை கூப்பிட்டு வச்சு கழுத்த இருக்கிறாங்க, வெட்டுறாங்க, நம்பிக்கையை புடுங்குகிறார்கள். அதை நாம் அனுமதிக்க கூடாது. பௌர்ணமி ஜபம், அமாவாசை ஜபம்லாம் இந்து நம்பிக்கையில் தான் அது மாதிரிலாம் உண்டு. சிவராத்திரி, ஆனால் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. ஈஸ்டருக்கு கண் விழிக்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கும் நம் மீட்புக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆனால் இங்கே பௌர்ணமிக்கும் நம் மீட்புக்கும் தொடர்பும் கிடையாது, அமாவாசைக்கும் நம் மீட்புக்கும் தொடர்பு இல்லை. அதெல்லாம் இந்து மதம் இல்லாட்டி வேற மதம், பேகனிசம் என்று சொல்கிறோம் அல்லவா. அவர்கள் வழிபடும் தெய்வங்கள் சந்திரன், சந்திர பகவான் என்று சொல்வார்கள். அந்த சந்திர பகவான் பார்க்கிறார், திரும்புகிறார் அப்படின்லாம் சில விளக்கங்கள் கொடுக்குவதற்கு அவங்களுடைய நம்பிக்கை தான் அதில் இருக்கிறது. அமாவாசை பௌர்ணமி என்றால் இதைதான் பாமர மக்களுக்கு நீங்கள் அமாவாசைன்னு சொன்னோன்னா அவங்க அந்த நம்பிக்கைக்கு போய்விடுவார்கள் இல்லையா. அதை சொல்றார், இன்றைய சில போதனைகளில் பிரச்சனையுள்ள இறையியல் கருத்துக்கள் உள்ளன இல்லையா. இது நாளை பார்ப்போம்.